வணக்கம், என் பெயர் ஜி சந்தோஷ். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போது திருக்குறள் கதை கூற போகின்றேன். ஒரு எறும்புக்கு தண்ணி தாகம் கிடைச்சிச்சான். அது வந்து ஆறை தேடி போயிட்டு இருந்துச்சான். அப்புறம் அந்த ஆறு பார்த்துச்சான். அதில் போய் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போது அது தவறி கீழே விழுந்துருச்சான். அந்த ஆற்றுல வந்து விழுந்துருச்சான். அது வந்து காப்பாத்திங்கன்னு கத்துனுச்சான். அதுக்கப்புறம் மரத்தில் உட்காந்த ஒரு புறா அதை பார்த்துச்சான். அப்புறம் ஒரு சின்ன இலையை பறிச்சு அந்த ஆற்றுல தூக்கி போட்டுச்சான். அந்த எறும்பு வந்து அதை பிடிச்சி மேலே ஏறி வந்துச்சான். அதுக்கப்புறம் அந்த 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 எறும்பு வந்து சொல்லுது, நன்றி புறான்னு சொல்லுது. புறாவும் பறந்து போயிடுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து வேட்டைக்காரன் வந்து அந்த புறாவை குறி வைக்கிறான். அப்புறம் அந்த வழியா வந்த ஒரு எறும்பு, ஐயோ நம் நண்பனை குறி வைக்கிறானே, இப்போ நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த வேட்டைக்காரனோட காலை கடிச்சிச்சு. அந்த வேட்டைக்காரனோட அம்பு குறி தவறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து புறா வந்து எறும்புக்கு நன்றி சொல்லுது. குறள், நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. ஒருவர் வந்து நமக்கு உதவி செஞ்சாங்கன்னா அதை மறக்கக்கூடாது. திரும்ப தீமை செய்தால் அதை நாம எப்பயோ மறந்துடணும். நன்றி.